செப்பல் இருக்குது, அதை அழகாக தச்சு கொடுத்துருங்க. இது 4வது முறையாக தச்சுக்கிட்டு இருக்கேன். புது செருப்பு வாங்கணும்னு நினைக்கல, உங்களை கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சேலமா? அதாவது உலகத்தில் வந்து எல்லாரும் எல்லா தொழிலும் பார்க்கலாம், ஆனால் இந்த தொழில் பார்க்கறது அப்படிங்கிறது, அடுத்தவருடைய செருப்பை கொண்டு எடுத்து கையில் கொடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயங்கள். நீங்கள் மிகப்பெரிய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை வச்சு நான் ஒரு கவிதை சொல்ல போகிறேன். உங்களை வச்சு ஒரு கவிதை சொல்ல போகிறேன். பாருங்க, இது வந்து இப்போ இன்னைக்கு காலையில் எழுதின கவிதை. ஆமாம். செருப்புக்கு உயிர் கொடுக்கும் சிறப்பான மருத்துவர், செருப்புக்கு உயிர் கொடுக்கும் சிறப்பான மருத்துவர், கருப்பு வண்ண நூல் தைத்து கடமை காக்கும் இனத்தவர், கருப்பு வண்ண நூல் தைத்து கடமை காக்கும் இனத்தவர், யாராக இருந்தாலும் யாரையுமே நாடார், யாராக இருந்தாலும் யாரையுமே நாடார், கூரான ஆயுதத்தால் குத்தி வனைக்கும் வேளார், யாராக இருந்தாலும் யாரையுமே நாடார், கூரான ஆயுதத்தால் குத்தி வனைக்கும் வேளார், பொய்யில்லை புரட்டில்லை என்றும் அன்பே உடையார், பொய்யில்லை புரட்டில்லை என்றும் அன்பே உடையார், கையாலே தடவி தைத்து செலவை செய்யும் வந்தார், கையாலே தடவி தைத்து செலவை செய்யும் வந்தார், அனைத்து மனித கால்களுக்கும் இவர்தானே முதலியார், அனைத்து மனித கால்களுக்கும் இவர்தானே முதலியார், இவரின்றி நடப்பதற்கு இவ்வுலகில் செட்டியார், இவரின்றி நடப்பதற்கு இவ்வுலகில் செட்டியார், கல்லு முள்ளு தாக்கினாலும் பாதம் காக்கும் ஐயர், கல்லு முள்ளு தாக்கினாலும் பாதம் காக்கும் ஐயர், சொல்லு சுத்தம் காப்பதிலே இவர்தான் மெய்யர், சொல்லு சுத்தம் காப்பதிலே இவர்தான் நமது மெய்யர், சேகரித்த மாட்டு தோளால் செருப்பு தைக்கும் கோனார், சேகரித்த மாட்டு தோளால் செருப்பு தைக்கும் கோனார், ஆக மொத்த கால்களுக்கும் கடவுளாகி போனார், ஆக மொத்த கால்களுக்கும் கடவுளாகி போனார், சாதி மதம் பல கடந்த சமத்துவத்தின் நாயகன், சாதி மதம் பல கடந்த சமத்துவத்தின் நாயகன், ஆதி முதல் செய்து வரும் அழகு தொழில் பூமகன், ஆதி முதல் செய்து வரும் அழகு தொழில் பூமகன், எந்த நாடு எந்த ஊரு எங்கும் நீங்க போங்க, எந்த நாடு எந்த ஊரு எங்கும் நீங்க போங்க, சொந்தமாக இவரை நினைத்து செருப்பு தைக்க வாங்க, செய்யும் தொழில் தெய்வம் என்றால், செய்யும் தொழில் தெய்வம் என்றால் செருப்பு தானே இவர் தெய்வம், செருப்பை கடவுளாக்கும் இவரை, செருப்பை கடவுளாக்கும் இவரை நினைத்து என்று ஒய்வோம், செருப்பை கடவுளாக்கும் இவரை நினைத்து என்று ஒய்வோம். இந்த உலகத்துல வந்து ஒரு செருப்பு பிஞ்சு போச்சுன்னா புது செருப்பு வாங்கக்கூடாது, வாங்காம செய்யணும். செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியை நம்ம காப்பாற்றணும்ல, உங்களை நாங்க காப்பாற்றணும்ல. அப்போ ஒரு செருப்பு அந்து போச்சு அப்படிங்கிறக்கா செய்யக்கூடாது, புது செருப்பு உடனே வாங்க போகக்கூடாது. அந்த செருப்பு காலில் போட முடியாத அளவிற்கு வருகின்ற பொழுது மட்டும் நீங்க செருப்பு வாங்கினா போதுமானது.